டேக்ஸில் வந்து சில குளறுபடிகள் பண்ணுறாங்க. என்ன அடிப்படையில் பண்ணுறோங்கிறதுலாம் தெளிவுக்கு ஒரு விழிப்புணர்வு. இந்த இது வந்து 3 வகையான ஜோன் இருக்குங்க. ஏ ஜோன், பி ஜோன், சி ஜோன். சதுரடி கணக்குனாக்க அது மாதிரி பழசுனா மாற்றங்களாக இருக்கலாம். அதில் சில விவரங்கள் இருக்குது தேவைப்படுது. முரண்பாடுகளை சரி பண்ணாங்க எப்படிங்கிறது எனக்கு வார்டு வந்து இது 8 இப்போ என்ன 10ஆம் மாதம் இருந்தாங்க. 4ஆம் மாதம் 4/2002 எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் கட்டிருக்கீங்க? டேக்ஸ் வந்து நீங்கள் ரசிப்ட் இருந்தாலும் தொகை கம்மியாக கடை 2 இது வந்து எது கடை? 34 கடையா? 33 இதுவும் கடையா? ஒரு கடை 35 வீடா? 2 வீடு. இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குங்களா? 1202 35 வீடு மேலையும் கீழே போட்டு போகிறதுக்கு இது அடுத்தது இந்த ஒரு கடை இது ஒரு இது 63 அது எவ்வளோ சார் டேக்ஸு? 199 248 இது வந்து ஷாப். இது 2 மாடி எல்லாமே ஒரே டேட் தான். 6ஆம் மாதம் கட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் இதாகிடுச்சு. அப்படியே கட்டணம் ஸ்டே ஆகி மறுபடியும் இது வந்து சர்வீஸ் வாட்டருக்காக வாங்கிட்டேன். சரி கரெக்டாக பரவாயில்ல. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சார் சொல்லுங்கள்? வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் 35 இதில் ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்க மாட்டாங்களா? டிமாண்ட்லாம் போடல. சதுரம் எத்தனை சதுரம் மட்டும் சொல்லுங்கள். சதுரம் வந்து இது வந்து 16 சதுரம் 16 சொல்கிறேன். அது 1600 சதுரடி. மொசைக் போட்டிருக்கீங்க இல்லையா? சார் மொசைக் இருக்குல்ல? இது கொஞ்சம் மாறுது. மொசைக்கு 2 ஐட்டமாக இருக்கும். சில இது டைல்ஸ் இதில் டைல் போட முடியாதுல்ல? சொல்கிறேன். என்ன ரொம்ப நன்றி. ஏஜி போட்டுருங்க. 27 10 ரொம்ப நன்றி. முயற்சி பண்ணிட்டே இருக்கும் சார். இதெல்லாம் அட்டை விட மாட்டாங்க. வீட்டில் போய் தான் அவர் வீட்டில் போய் இப்போ எடுக்கலாம்டா. ஏதாவது வீட்டை வரி கேட்க உள்ள போய் பண்ணிடுவாங்களா சார்? உள்ள உட்காந்து ஃபில் பண்ணிடுவாங்களா? சொல்லி கேட்டு எழுதிங்க சார். அப்படியே கேட்டு எழுதிங்க சார். ஜஸ்ட் நோட் பண்ணுறேன். நேம் ராம் சார். ராமசாமி நீங்கள் கவர் பண்ணிட்டு கிருத்தாசனம். கரண்ட் இபி கனெக்ஷன் வாங்கின டேட் என்ன சார்? அது பார்த்து போகலாம். 96 இபி நம்பர் என்ன? 412
மின் இணைப்பு என்ன 412 440 அப்படியே இருங்க, அப்படி வராது. ஸ்லாட் நம்பர் 108 சார். தலைமுகள் எல்லாம் பின்னால் 108 கொடுத்துருங்க. அதுலேயே குடிச்சுங்க இடத்துல இங்கே பெயர் நம்பர்லேயே குடிச்சிருங்க. அதுலேயே குடிச்சிருங்க. வரி விதிக்கப்படவில்லை, அவ்வளோதான். நம்ம சர்வே நம்பர் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் எடுக்கணும். முரண்பாடு கிளியராக டேரெக்டாக வந்தாங்கன்னா நானே அதுக்கு மற்ற இருக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். டேக்ஸ் அசஸ்மெண்ட் இல்லாட்டா வரி விதிப்பு 4 இது எத்தனை சதுர ஒரு 6 மாசமா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது எங்களை விட்டுட்டு வேற யாராவது இருக்க வேண்டாம் அவரை பார்த்துட்டு அவங்க சார் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ போடணுமோ போடுங்க. நாங்கள் வந்து கவுன்சில் வச்சு கூட பார்த்துக்கிறோம். டிமாண்ட் ஒருத்தர் கூட வந்தாருங்க, இந்த பாய் பில் கலெக்டர் வந்தார். நீங்கள் அலையாதீங்க, இந்த இடத்துல சேரை போட்டு உட்காந்துருங்க. டிமாண்ட் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருங்க. நீ இத்தனை சதுரடி வீடியா இவ்வளவு வரி கட்டணும். நான் கொண்டு வந்து லைனாக நிற்க வச்சு கட்டுறேன். அலையவே வேண்டாம். 30,000 வீடு வரி இல்லாத வீடு இருக்குது. நீ பிச்சைக்காரன் மாதிரி சம்பளம் இல்லை, சோத்துக்கு வழி இல்லைன்னு ஏன் அலையிற? பார்த்தீங்களா, உடனே அந்த பாய் கட்டிக்கார அவன் அரசியல்வாதினே இல்லைன்னு தலைவர் சரியான ஆளுங்க வந்து கட்டி கொடுத்து அவனை இட்டுட்டு போட்டாங்க. அந்த ஆள் ஆறு கமல் பாய் இல்லை சேர்மன் ஒரு சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டால் போகிறோம், நம்ம கவுன்சில் வச்சு அதிகாரம் கொஞ்சம் குறைச்சி தான் இருந்தாங்க. அதை கூட சொன்னேன் அவங்கள்ட்ட. அவன் வேற மாதிரி சொன்னான் பதில் அதுக்கு. அதனால அவன் இல்லை சார். இப்போ வந்து ஒரே இதுதான் சார். ஜோன்ஸ் தான். ஏ ஜோன், பி ஜோன், சி ஜோன். சதுரடி கணக்கு தான் இப்போ கான்செப்ட் த்ரூஅவுட் தமிழ்நாடு. நம்ம விருதாசலம் முனிசிபாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் முனிசிபாலிட்டி. ஏ ஜோனுக்கு வந்து 70 பைசா, பி ஜோனுக்கு 50 பைசா, சி ஜோனுக்கு 40 பைசா. சதுரடி கணக்கு தான். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்ன் அப்ளிகேஷன் மாதிரி நம்ம இந்த மாதிரி எனக்கு வரி விதிக்கிறாங்க, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சார். அவங்க நோட்டீஸ் கொடுத்து போன எங்கள் அசோசியேஷன் மீட்டிங்கில் கூட இதை நான் வேகமாக பேசி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தவற ஒரு அந்தாண்ட சதுரடி கணக்கு தான். இப்போ இந்த சங்கம் த்ரூஅவுட் தமிழ்நாடு வந்து சதுரடி கணக்கு தான். சதுரடி கணக்கு தான். அது எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க. சதுரடி கணக்கு தான். அது என்ன ஆச்சு அப்படிங்கிறான். அவன் பித்திரு கவுன்சிலுக்கு போகணும் கூட்டாங்க. 2 கவுன்சிலாக மீட்டிங் நடக்காம வந்துட்டான் சார். இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது வேற. இப்ப சார் பொறுப்பேற்கிறது அவங்கள்ட்ட வந்து இது பண்ணும்போது கண்டிப்பா சதுரடி கணக்கு நல்லா இருக்கும். அது ஒன்றும் சொல்ல. சதுரடி கணக்கு தான் இப்போ நம்ம கான்செப்ட். ஸ்கொயர் ஃபீட் கணக்கு நீங்க ஒன்றும் கிடையாதுங்க. உங்களால் அளக்க முடியலன்னா கூட வாங்க, நாங்கெல்லாம் ஐடியில் தானே இருக்கோம். டேப்பை பிடிப்போம், கிடுக்கிடுங்க எல்லா வீட்டும் அளப்போம். இத்தனை சதுரடி இவ்வளோ ரூபா உனக்கு வாடகை கரெக்ட் அப்படின்ட்டு எல்லாரும் கொடுத்துருவோம். நீ இவ்வளோ வரி டாக்டர் உனக்கு 25,000 ரூபாய் வரி எம்மா கேட்குறேங்கிறாரு அவரு. நீங்களா உங்க விஷயம் தெரியாது. இது வரைக்கும் அடக்கலைங்கன்னாரு, டிமாண்ட் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கலன்னாரு. பணம் மட்டும் கேட்குறாங்க. சதுரடி கணக்கு தான். 3 ஜோன், ஏ ஜோன், பி ஜோன். நீங்க ஒன்றும் இல்லையா, அந்த பில் கட்டுறதுக்கு ஆரையும் ஆச்சுட்டு இந்த தெருவில் யார் வீட்டுக்காவது போய் நீ வரி கட்டுறான்னு கேட்க சொல்லுங்க. இல்ல நம்ம ரெக்கார்ட் ஆயிடுறது. இன்னைக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றது எதுக்கான அவங்க உடையார வைக்கிறான் சார். அவங்க உடையாந்து வைக்கிறான் சார். எனக்கு பெரிய பெருமைங்க தமிழ்நாட்டிலே நான் தான் அதிகமா வசூல் பண்ணேன் அப்படின்னு எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்களா. வசூல் அவருக்கு பண்ணிடுதுக்கு அப்படி இல்ல. பெரும் ஆளா இருந்தவன் 10 ரூபாய் எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு பண்ண வேண்டிய டேக்ஸா பண்ணல. ஆனா இன்னும் நிறைய பண்ணலாமே. இன்னும் நிறைய சார் ஏற்கனவே கட்டுறவங்க எடுத்துட்டு போறாங்க. புதுசாக வசூல் பண்ணாங்க. அதுதான் அதிகமா இருக்கு. 100 ரூபாய் வருமானம் எடுத்துட்டு போயிருக்கான். அது அவனுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் அவங்க நகரசபைக்கும். ஆனால் 1000 கோடி வர வேண்டியது 1000 லட்சம் வர வேண்டியது நீ 1000 ரூபாயிலே தானே இருக்கு. என்ன முடிச்சிடறாங்க. சார் வந்துட்டாங்களா? விளையாடு
இதில் திருப்பி கொடு. இப்போ நம்ம நாளைக்கு ஒரு நோட்டு மேலே மகிழ்ச்சி வாங்க, அது மகிழ்ச்சியான செய்தி தான். வாங்க, இதனாலே கிளியர் ஆகும். எனக்கே சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நான் இன்வைட் பண்ணுறோம். நாங்கள் அசோசியேட் சார்பாக லெட்டர் லெட்டராக கொடுத்து விவசாயம் கரெக்டாக என்ன வகையில் நம்ம வரி விதிக்கணும், வாட் பேசிஸ் கட்டணம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் அது பூரா ரிட்டர்ன் லெட்டரை வாங்கி அது வி ஆர் கோயிங் டு மீட் ஃபேமிலிஸ். அதாவது A1 B1 C1 எது A1 எது B1 எது C1 அதுக்கு என்ன அடிப்படையில் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்பரண்டாக போட்டு ஒவ்வொரு சார் நோட்டீஸே போட போகிறோம். இன்னும் ஷார்ட் பீரியட் அதை நான் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் யாரையும் என்ன டிமாண்ட் நோட்டீஸ் கொடுங்கன்னு கேளுங்க. டிமாண்ட் நோட்டீஸ் கிடைச்ச பிற்பாடு கேட்கணும். நாங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்தா அது இன்னும் வந்துடும்ல. அதுக்காக கரெக்ட் பண்ணுங்க சார். நோட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இன்னொன்று செய்யுங்க. எனக்கு வந்து அதோட அது இப்போ இதில் குறிச்சிட்டுங்க. இதில் குறிச்சிங்க. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் கொஞ்சம் அப்ளிகேஷன் பில்டிங் மெஷர்மெண்ட் அதை வச்சு கட்டப்பட்ட இதோட எனக்கு வரி நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் இன்டிமேட் பண்ணப்போ எனக்கு கொடுக்கணும். நான் இதுக்கு சொல்யூஷன் கொடுத்துறேன். சொல்யூஷன் ஒரே அவன் தேடி வந்து விடையிற மாதிரி பண்ணணும். அது ஒரு 1 வீக் இல்ல அதான் கட்டதை தயாரா இருக்காங்கல்ல. அதுதான் சொல்றாங்கல்ல நோட் பண்ணிட்டு போனாங்க திரும்பி வரலையா காலையில சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபால்ஸ் ஃபிகர் கொடுக்குறாங்க. என்னது அதெல்லாம் பேசியிருக்காங்க. பேசிட்டு நான் வந்து கென்னடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். எனக்கு சொன்னாங்க சரி. நான் ஃபீல்டுக்கு இப்போ ஃபீல்டில் என்னன்னா நாங்கள் ஒரு டீமோட தான் இறங்கணும்னு பிளான் பண்ணிக்கலாம். அதான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பிளான். நான் தினம் பேசிட்டு இருந்தேன். எனக்கு எல்லா வேலையும் அன்னைக்கு சிரமம் வச்சுட்டேன். ஆமா நான் ஒன்று ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது கோஆபரேஷனே சொல்லிட்டு 8,000 சம்திங் போட்டாங்க. அவர் கிளைம் பண்ணாரு. நீங்க பே சம்திங் ஃபார் அஸ் டிமாண்ட் கொடுத்துட்டாரா? டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்தாரா? நீங்க டிமாண்ட் நோட்டீஸ் இல்லாம எதுவுமே கொடுக்காதீங்க. சார் வந்து ஆரி எலிஜிபிள். சரி எக்ஸ்ஆர் ஒய் இல்லைங்க தெரியுங்களா யார் பாய் அங்க அந்த ஆல்ச்சிக்குடிக்கு போற வழியில இருக்க அவங்க வீடு பாய் பில் கலெக்ட் அவங்க 2 பேரும் வருவாங்க. இன்னொருத்தர் கற்பா ஒருத்தர் ஒரு யங் பாய் பாய் வந்த மாதிரி தெரியல. அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் அவர் பொட்டில் வச்சிருக்காரு. அப்புறம் வந்து பாய் ஆரைங்க அவரு நீங்க சொல்றது இன்னொருத்தர் கற்பா ஒருத்தர் இல்லை 2 பேருமே வந்து இவரு ஆரைன்னு சொல்லிட்டு வந்தவர். இப்போ எவ்வளோ சார் ஆக்சுவலாக ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சார்? 1200 சதுரடி. 1200னா ஏ ஜோனுக்கு 70 கேல்குலேட்டர் இருக்குங்களா? உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும் பில் செட் தெரியா? சார் ஏ ஜோனுக்கு 70 சார். ஏ சரி 1014 வச்சுங்க. 1014க்கு குறிச்சிடுங்க. 1014 ஏ சொன்னாக்க ஏ சொன்னா 70 பைசா சார். இது அப்படியே 2070 பேருங்களா எவ்வளோ வரும்? 1300 70 பைசா போடுங்களேன். புள்ளி 70 பைசா. அதான் ஏ சொல். அதாவது அரையாண்டுக்கு விட 2 வருஷத்துக்கு கணக்கு எவ்வளோ வந்துடும்? அதுக்கு மேலே எவ்வளோ வந்துருக்கீங்க? இதை விட வராது இல்லையா கூட போட்டு காட்டுங்க. அமௌண்ட் இப்போ 10,000 5,000 பேசிட்ட பிறகு உங்களுக்காக அந்த ஆக்சுவல் ரேட்ல இருந்து அவங்க குறைக்க முடியாது. பண்ண முடியாது. ரெக்கார்ட் பண்ணுங்க. எனக்கு நாளைக்கு கேட்டுறேன் இன்ஃபர்மேஷன். ரெக்கார்ட் ஆகிடுறத பார்த்துக்கலாம். சார் நல்லா கால்குலேஷன் பண்ணி நிறைய கேட்டிருக்காரு. 8,312 ரூபா போட்டுருக்காங்க. வரிமையாக $100 இருந்தாலும் $100 இருந்தாலும் go to the government. சார் எல்லாத்தையும் கரெக்ட் மேலே கூட எல்லாத்தையும் எடுங்க. அந்த வியூலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. நான் சொல்கிறேன் எவ்ரி திங் பி ட்ரான்ஸ்ஃபர். வாங்க இப்படி வாங்க. அருமையான இடம். ரொம்ப
இல்ல இவங்க கட்டுறது தயாரா இருக்கிறாங்க. வாங்க அதான் கரெக்ட் பண்ணி இன்னும் ஒரு பேட்டிங்க வாங்க பக்கத்து அது இவ்வளவுதான் அப்படி குறைவு, அதாவது எந்த அளவு உங்கள்கிட்ட வாங்கிட்டாங்க குறைவாக தான் வாங்கணும், உரிய விலை உங்கள்கிட்ட வாங்கணும், அதிகப்படியாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சேர்மன் அவங்க வந்து இது பண்ணாங்க. உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் வந்து சொல்லுறாங்க. நம்பர் என்ன சொல்லுங்க? பிளாட் நம்பர் 126. 126. அப்புறம் என்ன வரி இன்னும் கட்டல. இந்த சதுரடி எவ்வளவு தெரியாதுல்ல? லைட் பண்ணா அந்த நாடு 74. டைல்ஸ் போட்டுருக்காங்க. அதே டைல்ஸ் போட்டுருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்துலேருந்து வராங்க, அவங்க வந்து விதிக்கப்படலும் குறிச்சுங்க. நமக்கு நம்ம சாருடைய பேர் தெரியணும்ல. இல்ல சார் என் பேர்ல தான் இருக்கு. பேர் மட்டும் சொல்லுங்க. சரோஜா. வரி விதிக்கப்படவில்லைன்னு சொல்றாங்க. வரி விதிக்கப்படலன்னு தெரிஞ்சாதான் நம்ம வரி விதிக்கலாம். அவங்க வரி அவங்க யாரும் வந்து கையில அவங்க கட்டுறது தயாரா இருக்காங்க. கட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இந்த மின் இணைப்பு மட்டும் நம்பர் பாத்துக்கிறேன். மின் இணைப்புன்னா வந்து பார்க்க சொன்னாங்க. ஸ்கொயர் ஃபீட்டா 22க்கு 36. பிளாட்டுக்கா இல்ல வீட்டோட? வீடு வந்து 22க்கு 36. 22க்கு 36. 22 into 36 798 வரும். இல்ல 22 இல்ல. என்ன பண்ணணும் இப்ப? என்ன இல்ல இல்ல வந்து கேக்குறாங்க, வந்து வர சொல்றாங்க. வர சொன்னாலே அது வந்து நீங்க டாக்ஸ் போட்டு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதா? நீங்க எங்களை வர சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் ஆஸ்கிங் அஸ் டு கம் தேர்? இல்லையா? நீங்க நியாயமா நடந்தா எங்களை வர சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நோட்டீஸ போட்டு அனுப்புங்க எங்களுக்கு. அது இஃப் இட் இஸ் அஃபோர்டபிள்னா நாங்க கட்ட போறோம், இல்லன்னா நாங்க வந்து அப்டேட் பண்ணோம். அவ்வளவுதான். போய் பார்க்க வேண்டாம். டிமாண்ட் நோட்டீஸ் வந்து அந்த அமௌண்ட் கேட்குறீங்க. இந்த ஸ்டாண்ட்ல இருக்கு சார். அதை நேரடியாக ஆய்வு பண்ணுறது தான் இப்போ பண்ணீங்க. அப்ஜெக்ட் பண்ணுவோம். ஏதோ ஒன்று அவங்க வந்து டிமாண்ட் நோட்டை கொடுக்கறது இல்லைங்கிறனால தான் இவ்வளவு சர்வே பண்றோம். நீங்க டிமாண்ட் நோட் அனுப்புங்க. எல்லாருக்கும் சேர வேண்டிய வரியை நீங்க கட்ட போறோம். we are ready to pay it. அதிகப்படியா நீங்க அதாவது when it is reasonable தான் இப்ப சார் நேரடியாக வந்து ஆய்வு பண்றாங்க. இல்ல சார், ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் சார். இப்ப தமிழ்நாடு முழுக்க 3 வகையான சிஸ்டம் தான். A zone, B zone, C zone. இது டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிட்டாங்க. அந்த மாற்றத்தை நிறைய இடங்கள்ல வெளியில சொல்லாம மறைச்சிக்கிட்டு அந்த பழைய சிஸ்டத்திலேயே ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி யாரும் பயப்பட தேவையில்லை. A சொன்னா 70 பைசா, B சொன்னா 50 பைசா, C சொன்னா 40 பைசா சதுரடி கணக்கு தான் போடுறாங்க. இட்ஸ் யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரதுக்காக தான் இன்னைக்கு செய்யறோம். நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டிமாண்ட் நோட்டீஸ் வந்த பிறகு பே பண்ணுங்க. இல்ல இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து கேட்டாங்க. எப்ப கட்டினாங்க என்ன இதுல எல்லாம் ஒண்ணும் மாற்றம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க அது என்னது சர்வீஸ் நம்பர் சொல்றீங்க. சர்வீஸ் நம்பர்ல இருந்து வரப்போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி சார். நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா 300 பேர் வாங்கினா சின்னோண்டு ஏரியா, வெரி ஸ்மால் ஏரியா. 70 வீடுனா இன்னும் வெளியே எவ்வளோ இருக்கும்? ஒரு வீட்டுக்கு 500 வச்சா கூட 70 வீட்டுக்கு எவ்வளோ? அதை ரெசிட் போட்டு போட்டோம். கீழே இறக்கி பிடிக்கணும். தெரியுண்ணா என்ன இறக்கி போச்சு தெரியுண்ணா. எங்க போல போட்டோ எடுக்க மாட்டான். கொடுங்க பார்த்துட்டேன்.
வாடி என்னென்ன தெரியுமா மேடம்? இந்த வாடி கிருஷ்ணன் காலனி இந்த பிளாட் நம்பர் இருக்கும். சர்வீஸ் நம்பர் 481. இன்னொன்று இருக்கு சார் 474. ரெண்டு இருக்கு. மேல் வீட்டுக்கு அது கிருஷ்ணன் காலையா? ஆமா ஆமா. எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக கிருஷ்ணன் காலனி. வீட்டு நம்பர்லாம் எனக்கு கொடுக்கவே போகல சார். 481 ஒன்று 474 சார். ரெண்டு நம்பர் மேலே மீட்டர் ஒன்று 74 481. எல்லாம் டாரிஃப் இன்னொன்று வந்து டாரிஃப் 1A போட்டிருக்கு. 474 வந்து டாரிஃப் 1A. இப்போ ரெண்டு பேருமே ஏமாந்துருக்குறாங்க இல்லைங்களா? பொதுமக்களும் ஏமாந்துருக்குறாங்க, நகராட்சி ஏமாந்துருக்காங்க. பொதுமக்கள் ஏமாறலீங்க. நீங்க அவங்க வரி கட்டாத வரைக்கும் அவங்களுக்கு லாபம் தானே. சரி ஜென்மசூரிய போய் கஷ்டப்பட இப்போ கருவேப்பிலை முடிச்சு ஐஸ் இப்போ ஒன்றும் சார், பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இந்த நகராட்சி வரி விதிப்பு சம்பந்தமா வரி கட்டிங்களா? இல்லை சார், ஏன் கலெக்டர் தவறு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். 3 வகையான சோன்ஸ் இருக்குது விருதாசனத்தில். A zone, B zone, C zone. அது மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க வரி விதிப்பில் டிரான்ஸ்பரண்டாக பண்ணிட்டாங்க. சதுரடி கணக்கு. A zone 70 பைசா, B zone 50 பைசா, C zone 40 பைசா. அது நம்ம ஏரியா எந்த ஜோனில் வருங்கிறதா சொல்லுவாங்க. டிமாண்ட் நோட்டீஸ் அது மாதிரி. அதுதான் உண்மை தமிழ்நாடு முழுக்க. அப்போ நீங்கள் கட்டடம் கட்டப்பட்ட நீளம் அகலத்தை பெருக்கி இந்த சதுரடி கணக்கு போட்டிங்கன்னா அதான் அமௌண்ட்டு. சரி. அது தவிர இப்போ மார்பிள் இல்லை மொசைக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் வரும். லக்ஸுரி டாக்ஸ் மாதிரி கொஞ்சோண்டு தான் வரும். இப்போ டோட்டல் இதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரும். ஸோ உதாரணத்துக்கு 1000 சதுரடி நம்ம கட்டிருக்கோம்னு வச்சுங்க. A zone இருந்தால் 70 பைசா. அப்போ 70 பைசா கணக்கு பண்ணோம்னா 700 ரூபா வரும். லக்ஸுரி டாக்ஸ் அதில் ஒரு 20% வச்சா கூட 175 ரூபா 875 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் அந்த பிறகு கேட்டாங்க, யார் நடுவில் வந்து இடைத்தரல் வந்து பண்ணாலும் அதை ஏற்றுக்க வேணாம். இது வந்து டிமாண்ட் நோட்டீஸ் கொடுங்க, கொடுக்கறத நீங்கள் முழுசும் கட்டிடுங்க. உங்களுக்கு அதிகம் தெரிஞ்சீங்கன்னா ஒரு மேல்முறையீட்டு குழு இருக்கு விருதாசன நகராட்சியில், அவங்களுக்கு நீங்கள் ஒரு டீம் மெஷரிங் டேப் கூட வந்து அளந்து உடனே ஒரு டிமாண்ட் நோட்டீஸை கொடுத்துருங்க. பிரச்சனையை கொண்டு தெரிஞ்சாதான் நமக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்காக இப்படி பிளான் பண்ணி கொடுத்துருங்க. ஒரே இடத்துல மக்கள் வந்து ஏமாறக்கூடாது. வரியை மட்டும் எவ்வளவு வரி நம்ம இனிமேல் பின்பக்கத்தில் எழுதுங்க. எவ்வளோ சார்? 999. அவர் கவுடு சுதில்லாதவருங்க. கரெக்டாக உண்மையாக பேசுகிறவர் இவர் தான். தண்ணி கொடுங்க. வரி விதிக்கப்படவில்லை. வரி விதிக்க விருப்பம் அப்படி சொல். வரி நிர்ணயம் செய்ய விருப்பம். அது தண்ணியா யாரும் வேணான்னு சொல்ல போறது. எல்லாம் கட்டுறதா சொல்றாங்க. வாங்க தான் வசூல் தான் பண்ணல. என்கிட்ட விட்டுவாங்க. நான் சொன்ன வார்த்தை கரெக்டாக ஆரையும் அந்த கமல் பிரசாதம் கேட்டுருக்கேன். வந்துடுறேன் தலைவரை. நீங்க பேர்பட்ட தலைவர் என்னான்ட்டு போனாம பாருங்க. இன்னைய வரையும் மாத்திட்டு தான் வரேன். பட் இந்த சில பழம் பெருச்சாளிகள் வந்து இங்க இருந்துகிட்டு தடையா இருக்கிறாங்க. நான் காலி பண்ணுறேன். களை எடுக்க வேண்டியது இருக்கு சார். களை எடுத்து வெரி அமௌண்ட் கணபதி கொடுங்க. நம்பர் என்ன பாருங்க. வீட்டு நம்பர் கிருஷ்ண நகரம் சக்தி நகர். சர்வீஸ் தெரியுமாமா? இன்னைக்கு இல்லை. அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்பர் வந்து
இல்லை இது வந்து டேக்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க, வரி எவ்வளோ கட்டியிருக்காங்க, உங்கள்கிட்ட கூட வாங்கியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறேன். கட்டிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே கொண்டு போய் ஆஃபீஸில் கட்டியிருந்தாங்க. இப்போ வந்து இங்கேயே கலெக்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க. எவ்வளோ கட்டுறீங்க? அதெல்லாம் கரெக்டாக வந்துச்சுங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்கிறது அவர் ராதா கட்டாலும் தெரியும். உங்களுக்கு தெரியாது. மொத்தமாக அவங்க பேசியிருப்பாங்க, ஒரு 4000 கொடுங்க, உங்கள் டேக்ஸை குறைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளோங்கிறது ராதா கட்டாலும் தெரியும். ஆமாம், அளந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணாங்க. சார் பார்த்தா நினைக்கிறேன். நான் தான் பார்த்தேன். கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேட்டட் என்ன போட்டுருக்கு பாருங்க. தேதி போட்டு 27/7. ஓகே, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நேரடியாக வந்து கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. மக்களுடைய பாதுகாப்பாக சேர்மன் நேராக வந்து உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க. அதே என்னது நம்பர் என்னது? பிளாட் நம்பர் BA1 போட்டுக்கிட்டோமா? முதல் தெரு விளாங்காட்டூரா? கட்டிட்டாங்களா உங்களுக்கு? அந்த இது தேவையில்லை. அர்த்த வித பின்பக்கம் அந்த மீட்டர் கிட்ட இருக்கும் அந்த தம்பி. 65 ரூபாய். ரோடு க்ளீன் பண்ணிட்டு சார். சனிக்கிழமை சார் கூட பண்ணுறோம். அதுக்கு சாரம் எவ்வளோ அளவு ஒருத்தருமே இல்லையா? அம்மா இருக்குங்களா? A1, B1, C1 அது மாதிரி இல்லை பரவாயில்ல. A1ங்கிறது 70 பைசா, B1ங்கிறது 50 பைசா, C1ங்கிறது 40 பைசா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதை வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு சொல்லி ஒரு பிளான். அது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஏதாவது வித்தியாசம் இருந்தாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணணுங்கிறது தான் வந்து சார். சரியாக என்ன சொல்லுங்கள். ஒன்று எடுத்துறேன். சர்வீஸ் நம்பர் சார். அவங்க அப்பா பேர் என்ன பயந்து அங்கே நிற்கிற? போட்டோ எடுத்தது
வெளிப்பக்கம் லாக் பண்ணிக்கிற மாதிரி இருப்பாங்க. வெளிப்பக்கம் லாக் பண்ணிக்கிறேன். வீடு எல்லாம் பாதி பாதிலாம் வர மாதிரி செய்யாத, ஃபுல் வியூ வர மாதிரி. நல்லா இருக்கும். 4 லேன் வருதுன்னு தானே. கேட்டிருப்பீங்க குறிச்சிருங்க மேடம். நீங்கள் வந்து வாட் எவர் பி த அவைலபிள் இன்ஃபர்மேஷன் குறிச்சிட்டே வாங்க. அது வந்து எதுக்காக பயன்படுத்தும் புரியுதுங்களா? எதுக்காக பயன்படுத்தும்? இந்த வெயிட் ரெஸ்ட்டே ஒரு சர்வே பண்ணிட்டு மொத்தமாக எடுத்தோம்னு வச்சுக்கலாம். அதில் ஏதோ ஒன்று இது மறுபடியும் சொன்ன சார் என்ன பண்ணுவீங்க? எங்க புரிய மாட்டேன் தவிர சண்முகம் சார் நீங்கள் எடுத்து இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி இபி கார்டு இருந்தா கொடுங்க. இபி கார்டு, எலக்ட்ரிக் கார்டு இருக்கும் பஸ் அந்த இதா கொடுங்க. இழப்பு இது இருந்தா போதுமா? 1404. சரி, வரி விதிப்பு நாள் வரி டாக்ஸ் போடலன்னு நினைக்கிறேன். இதுல போட்டுக்க மாட்டாங்க. ஹோட்டல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இபி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு விஓ சர்டிஃபிகேட் இருந்தா கொடுத்துருவாங்க. அப்படி விஓ சர்டிஃபிகேட் இருந்தா நீங்கள் வீடியோ கவர் பண்ணிங்க. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் கிட்ட வாங்களேன். கிட்ட வாங்க சார். ஜோதி வீடு தானே அது? ஜோதி வீடு தான். இது வீடு எல்லாமே ஜோதி வீடு. சரி, ஜோதி வந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. சும்மா போடு. அதாவது வந்தாங்க கேட்டாங்க போனாங்க. சும்மா கீழே வடியில் போடுங்க. நீ போடலன்னா நானே போட்டுருவேன். உங்க பேரே போட்டு. ஜோதி வந்தா மாதிரி இன்ஜினியர் கரெக்ட் வந்தாரு, கவுன்சிலர் வந்துட்டாரு சொல்லு. கவுன்சிலர் சொல்லு. ஆமா. எந்த ஃபார்ம் எதுக்கு கொடுத்தீங்கன்னாலும் அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா வச்சுக்கங்க. நீங்க சார் அவங்க வந்து 3 months ஆகுதுங்களா சார்? இன்னும் நாட் அட் வெயிட் சார். அதாவது சிஸ்டம் வந்து சிம்பிளிஃபைட், அதில் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. வரி விதிப்படி ஒன்று காமிங்களா மாடல் படிவா அது இல்லை படிவமா சொத்து வரீங்க நம்மளே காமிச்சிட்டு வாங்கிக்க. இந்த பக்கத்துல நம்ம காட்டிட்டு வாங்கிக்கங்க. இது மாதிரி நான் நீங்க கொடுக்க வேண்டிய டீடைல்ஸ்லாம் இது மாதிரி ஆபீஸ்ல கேட்க வேண்டிய நீங்க படிவா இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்குண்ணா படிவா ஆளுன்னு கேட்டீங்கன்னா நீங்க டீடைல்ஸ் அதுல வந்து அதாவது ரஃப் கணக்குன்னு எடுத்தீங்கன்னா இப்ப A1 எடுத்தா 1000 சதுரடிக்கு 700 ரூபா வரும். இந்த A1 பார்த்தா அதுல இந்த வரி இந்த தள்ளுபடிலாம் வரும். தடி 20 தள்ளுபடிலாம் போட்டு உங்களுக்கு குறைவு வந்து அந்த அமௌண்ட்டை விட கூட போகாது. நான் சொல்றது என்னன்னா 1000 சதுரடிக்கு 700 ரூபான்னா அதுல கழிவு வரும். நான் என்ன சொல்றேன் அதிகபட்சம் சொல்றேன். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நீங்க 7000 பயந்துக்கிட வேணாம், 8000 பயந்துக்கிட வேணாம். அதே சொல்றேன். ஐடியா கிடைச்சு 700 ரூபா கூட குறைச்சா 100 ரூபா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்களா? அதுக்கு மேல நாங்க கூட இந்த மாதிரி பதிவு கொடுப்பாங்க. அப்புறம் இதை கொடுப்பாங்க. இது கொடுத்த உடனே 30 days வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க ரெஜிஸ்டர்ட் பஸ் அனுப்பி எனக்கு அதிகமா வச்சிருக்காங்க, எனக்கு இது வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது பதில் வரும். அவ்வளவுதான். உங்களுக்கு அதுக்கு மேல சந்தேகம்னா என்கிட்ட வாங்க, உங்க கவுன்சிலர்கிட்ட வாங்க. பைசா கொடுக்காதீங்க, வராதிங்க. நகராட்சியும் யாரும் வேணாம். நகராட்சி உங்களுக்கு தான். அப்படிங்களா? மீட்டிங் தானே சார்?
வெரி போல்ட். நேற்றுக்கு 102 சேர்மனுக்கு என்ன பிரச்சனை நேற்று தான் தெரியுது இருக்கு. அப்படியே சொல்றாரு. உங்களோட நீங்க ஃபுல் டே கலந்துரையாடுறதுல நிறைய விஷயம் கிடைச்சிருக்குது. ரியலி நான் நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ கேன் டு வண்டர்ஸ். நம்ம நாட்டை பெரிய நிலைக்கு கொண்டு போங்கிறாரு. அவருக்கு டானி கொடுத்த மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் சாதாரண அவங்க நேம் மட்டும் குறிச்சுங்க. வீட்டு ஓனரோட பேர் மட்டும் குறிச்சுங்க. பூவா நம்பர் இருக்கா? பூவா நம்பர் இருக்கா? தண்ணி இருக்கான்னு கேட்க முனிசிபல் தண்ணி. முனிசிபல் தண்ணி வருதா? தண்ணி விழுந்தா அது நிறைய தண்ணி மாதிரி கொஞ்சம் வெளியே விட்டுருங்க. நீங்க ஏன் உள்ளார போறீங்க? சர்வீஸ் நம்பர் ஆனா குறிச்சி டாக்குமெண்ட் கொடுங்க. கரண்ட் பில் வந்து முதல் 2 மாசம் சர்வீஸ் நம்பர்லாம் கொடுத்தாங்க. என்ன நம்பர்? வீட்டுக்கு இப்போ ஒண்ணு இப்போ 1000 சைடு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜோன் ஏ சொன்னாக்கா 1000 தட்டிக்கு 700 ரூபா வரும். அப்புறம் குடியிருப்பு ஒரு கழிவு கழிவுலாம் போட்டு அதாவது 550 ரூபா 560 ரூபா வரும்னு நினைக்கிறேன். யார் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணி நம்ம விவரம் நான் கொடுத்து நகராட்சி கட்டிட்டு கட்டிட்டோம் சார். இதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட பணம் கேட்டாங்களா? தெரியல சார். சாரை தான் ராஜாவில் தெரியாது. கூடுதல் டைம் நீங்க கொடுங்க. மக்களுக்கு என்ன தஞ்சம் இருந்தாங்கன்னா அதை சொல்லுங்க. யாரும் தஞ்சம் சொல்ல நியாயத்தை செய்வோம். கூட வராது குறை வராது நியாயமா வரும். சரி வரமா. ரவி சார் ஆனா ரவினா போட்டிருக்கிற வீட்டுக்கு நம்ம நோட் பண்ணிருக்கோம். குறைச்சு தான் போட்டிருப்பாங்க. சரி தெரிஞ்சுங்க. ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. அஞ்சு சதுரமா 5 சதுரத்துக்கு 800 ரூபா போட்டுருக்காங்களா? 800 ரூபா அதிகம் போடக்கூடாது. இல்லை கரெக்ட் 800 ரூபா தான் கரெக்ட். புரிஞ்சுங்களா? நான் என்ன சொல்றேன்னா போறதுக்கு பிரச்சனையே கிடையாது. அடுப்பில் எடுத்துருங்க. சரியா பேசணும். வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்களா சார்? வந்த இடம் போற எல்லா வீடியோ வந்துருக்குல்ல? ரசீது இருக்குமா வீட்டுக்கு? ஏன்னா லேட் ஆகும். நம்ம நிறைய ஏரியா பார்க்கணும். இது நடக்கும். 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் சார். இனிமேல் துப்பாக்கி கலாச்சாரம்
பார்த்துட்டு சென்னையில் கலைக்கிறது ஸ்கூலில் சார் கொடுத்தாங்க. இன்னொரு கேஸ் எடுத்து சென்னைக்கு அனுப்பிட்டேன். கஸ்டமருக்கு போட்டு காமிங்கன்னு அவர் கலைக்கிருக்காரு. ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்ட்டாரு. பூமியை பற்றி அதுலயே மாட்டிக்கிறேன். அவளே சேர வாசி சேர கொடுக்குற மாதிரி நல்லதா எல்லாம் நன்மைக்கு. வீட்டு ஓனர் பாருங்க டோர் நம்பர் இல்ல. ரெண்டு டோர் நம்பர் வந்து ஹெச்டி எஸ்எஸ்ஐ வந்தா நம்பர் வரும். படவில்லை ஃபீல் பண்ணுல எல்லாரும் எங்க போறாங்க? தலைவர் சார் எங்க சார்? எங்க சொல்லிக்கல பாத்துங்க. ஒண்ணு இல்ல, அதாவது படிச்சு பாருங்க. யார் வந்தாலும் வந்து கேட்ட உடனே வீட்டு ஓனர் கொடுக்கன்னு கேளுங்க. வாரத்துல உங்க பூர்த்தி பண்ணி கொடுத்த பிறகு அவங்க வந்து இந்த அடிப்படையில் இந்த சதுரடி கணக்கு அடிப்படையில வரி விதிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு 30 நாளைக்கு நீங்க பேர் டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு 30 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கு இடையில என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அந்த பணம் போட்டு இந்த கணக்கு போட்டு பாருங்களேன். இப்ப ஏசோன் 70 பைசா ஒரு சதுரடிக்கு, 1000 சதுரடி இருக்கு 700 ரூபா. அதோட குறைவா தான் வரும். ஒரு 550 550 ரூபா தான் வரும். அப்ப என்ன பண்ணுவோம், உங்களுக்கு குறைவா உங்களுக்கு தெரியுது. அந்த கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க அதை விட 2 பங்கு 3 பங்கு போட்டுருந்தாங்க நீ நோட்டீஸ் போடுறாங்க. நோட்டீஸ்ல உண்மையை தவிர குறிக்க முடியாது. அந்த நோட்டீஸ் வந்த இருக்காது ஒரு மாசம் எனக்கு இந்த மாதிரி வரி வச்சிருக்காங்க, எனக்கு நியாயமான கிளாரிபிகேஷன் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல முனிசிபாலிட்டி திரும்ப தபால் வரும். நியாயம் தான் நியாயம் தான் இல்ல நியாயம் இல்லைன்னு வரும். அப்படி வந்த ஒருபாடு அப்புறம் பணத்தை கட்டுங்க. அதுலயும் சந்தேகம் இருந்தா அப்புறம் திரும்ப சேர்மன் நகராட்சி அப்படின்னு போட்டு இது மாதிரி எனக்கு வரி வச்சிருக்காங்க அதிகமா இருக்கு குறைங்கன்னு சொல்லி தபால் கொடுங்க. ஆனா லஞ்சம் கொடுக்காதீங்க. அதான் மெயின் காரணம். அதுக்காக வந்திருக்கிறோம். அது 50 ரூபா 10 ரூபா கூட போது நம்ம ஊரு நம்ம நகராட்சி கட்டணும்னு கேட்டுங்க. இவனு என்ன பண்ணுவான், உங்களுக்கு என்ன பண்ணுவான், 600 ரூபான்னு வச்சுக்கணும், உண்மையிலேயே 6000 ரூபான்னு சொல்லி உங்கள்கிட்ட புடுங்க சொல்லுவான். அது மாதிரி பண்ணுங்க. அதுக்குதான் வந்தோம். நன்றிங்க. அப்படியே இபி நம்பர் நம்பர் 12 வருவாங்க. உங்களுக்கு தான் முல்லை தெரு நோட்டீஸ் நகராட்சிக்கு இவங்க டீட்டெயில்ஸை பிடிச்சி கொடுக்கணும்ல சார். கொடுத்த பிறகு நகராட்சி வந்து இது மாதிரி வரி வைக்கும். இந்த சதுரடி கணக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம டோர் நம்பர் வந்துருங்க. ஹெச்டி அசஸ் பண்ணா இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்பர் இல்லாத வரைக்கும் இட் ஹஸ் டு பி. அது நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு நகராட்சிக்கு நேரடியாக ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதா சேர்மன் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பாத்து யாருக்காகவும் எதுவும் உண்மையா டிவியில் போயிட்டு ஒரு கடந்த 2 வருஷமா வாங்கின டிவி சர்வீஸ் டேட்டாவே நீங்க அங்கிருந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? அந்த வீட்டுல போயிட்டு பேரும் உரிமைகள் நம்ம கேட்கலாம். நம்ம ஊழல் எப்படி சார்பா கேளுங்க சார். அதை வச்சு எல்லாமே டேரிஃப் ஒன்று தான் மேடம். இங்கே எல்லாமே அவங்க வந்து என் பையனுடைய மேரேஜுக்கு தான் வந்துதான் இப்போ மேரேஜ். சார் சார் வணக்கம் சார். இந்த கான்செப்ட்
area-based assessment of carbon taxes and sorry, depending upon the location, concession gives. Simple formula is suppose if it is A zone, square feet 1000 square feet வச்சுங்க 1000 square feet around 7 rupees. சரி. அதுலயே இந்த குடியிருப்பு கழிப்பு இதெல்லாம் இருக்கு. அதுல வரும்போது around கொஞ்சம் வர குறையும். அது that will be the uppermost limit எனக்கு தெரிஞ்சது. ஸோ உங்க டீடைல்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா இங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா you have to fill up. ஓகேவா? நீங்க சொல்ற டீடைல்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் அவங்க வந்து என்ன பண்ணாலும் ஒரு வரி கொடுப்பாங்க. வரி இதுல பாத்தீங்கன்னா கழிவுலாம் இருப்பாங்க. கட்டிடத்தின் பராமரிப்புக்காக 10% தள்ளுபடி கால்குலேஷன் போட்டு கழிச்சு உங்களுக்கு ஆக்சுவல் அமௌண்ட் டு பி பே டிமாண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த கொடுத்த பிறகு நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கட்ட வேண்டியது எலிஜிபிள் ஃபார் 30 days டிமாண்ட் 30 days ரெஜிஸ்டர்ட் பர்சன் கட்ட வேண்டியது இந்த முனிசிபல் கமிஷனர் ஒரு காப்பி வந்து கவுன்சிலர் ஒரு காப்பி அட்ரஸ் டு கமிஷனர் இந்த மாதிரி வரி வச்சுக்கிறாங்க. இது வந்து எனக்கு அதிகமா தோணுது. இவ்வளவு ரூபாய் நகராட்சி அவங்க உடனே வந்து அன்னைக்கு ஒரு ரூபா வாங்கிட்டு அது ஓடியில் கொண்டு அதுக்கு தான் நாங்கள் NLC வரல யாரும் வந்து உங்களுக்கு இல்ல ஃபால்ஸ் ஏதாவது நம்ம வீட்டு வரி போட்டாச்சுங்களா? போட்டாங்களா? அட்ரஸ் மட்டும் எழுதிங்க. அதான் வீட்டு வரி போட்டாச்சு. நீங்க லஞ்சம் போட்டாச்சு. அது எனக்கு ஈடுபாடு இருக்கு. சோம்பேறி சார் இந்த வீடு தெரியுங்களா? ஓனர் இல்லையாப்பா? தெரியல நம்பர் இருக்கு சார். கட்டு ரெசிப்ட் போட்டோ போட்டு காமிச்சு கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது. அதான் அது இது சார் சார் என்ன சார் பண்ணிட்டேன் நான். கட்டிட்டு இருக்காங்க பாவம். ஆல்ரெடி பெய்டு ஹவுஸ் நம்பர் இல்லைங்க. கேளு வீட் நம்பர்ல ஹவுஸ் டேக்ஸ் போட்டாச்சான்னு கேட்ட சொல்றாங்க. வீட்டு வரி கட்டுறீங்களா? ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறீங்களா? ஹவுஸ் ஓனர் எங்க இருக்காங்க? வீட்டு நம்பர் கட்டுறீங்க. வீட்டு நம்பர் என்ன தெரியுமா? நம்பர் கதவு நம்பர் ஒன்றும் போடாமல் இருக்கு. கதவு நம்பர் என்னங்க? 383 B10 பழைய நம்பர். புது நம்பர் இல்லையா? புது நம்பர் வரல போலுங்க சார். EB வந்து 797 EB சர்வீஸ் நம்பர் எழுதி அடிச்சு. புது நம்பர் கட்டாயம். EB நம்பர் 797 நம்பர் இருக்குங்களா?
பழைய நம்பருக்குலாம் புது நம்பர் கட்டாயம் கொடுத்தாங்க. கொடுத்துருக்காங்க சார். எழுதிக்காம பழகாம இருக்கிறாங்க. கொடுக்காமலாம் இருக்காங்க. மேல வராது. வீடு இருக்குல்ல, வீடு எத்தனை சதுரடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சதுரடிக்கு 70 பண்ணிக்கலாம். நீ இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க யாருக்கும் உனக்கு இது காமிக்கிறதே இல்லையா? நீங்க கொடுக்குறத வேலை எடுத்து தான் பண்ணணும். அவன் பயமுறுத்தி பண்றான். அதுதான் நம்ம இதை எல்லா பேப்பர்லையும் ஒரு மரியாதைலாம் கிடையாதுங்க. விவரமா சொல்லலாம். அதை பத்தி ஒண்ணு அவர் என்ன பண்ணுவாருங்க சார்? நம்ம வீடு இது 3 வருஷம் ஆகுதுங்க சார். 3 வருஷம் ஆகி இன்னும் வந்து உங்களை வந்து கேட்டாங்களா? நானே போடுங்கன்னு சொன்னோம், போடல யாரும். ஏன் போடல சார்? அது அவங்க தான் கேட்கணும். நானே நம்ம பில்ல சொன்ன போடுறோம்னா இருப்பேன். முனிசிபாலிட்டி ஏதாவது மனுன்னு கொடுத்தீங்களா? இல்ல மனுலாம் ஒண்ணு. இந்த மாதிரி வரி கட்டணும், வரி கட்டாம இருக்கு, அதனால தண்ணி இது கனெக்ஷன் ஆனால் போர் போட்டிருக்க அப்புறம் அதனால இல்லை தண்ணி கனெக்ஷன் வேணும்ல முக்கியம். அது வேணும் தான். அது மாதிரிலாம் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கொடுக்கல, கேட்கவும் இல்லை, அவங்களும் வரியும் போடல. இதை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கான சதுரடி ரேட்டில் இதை போட்டு இந்த கழிவு கட்டிடத்தின் பராமரிப்பு தள்ளுபடி இந்த மாதிரி 2-3 தள்ளுபடிலாம் இருக்கு. சரி, அதெல்லாம் போட்டு நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க சார். ஃபில்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி சார். நீங்கள் வாங்கிட்டு ஒரு மரியாதையில் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் அதுதான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் கையில் வச்சுக்கீங்க. உட்காருங்கன்னு சொல்லணும். ஒரு வாரத்தில் ஏங்க உட்காருங்கன்னு சொல்லணும். நான் நீங்கள் இருக்கீங்களான்னு கூட கேட்டேன். நீங்கள் இல்லை உட்காருங்கன்னு சொல்லலை. அதாவது தண்ணி வரி நம்ம இப்போ வீடு கட்டுருக்கோம்ல, அதுக்கு தண்ணி வரி மாற்ற போனேன். அதுக்கு இந்த ஆர்டர் கொண்டாங்க. ஹவுஸ் டாக்ஸா மாத்தியாக்கி அந்த ஆர்டர் டாக்டர் மாட்ட பூச்சி இங்கே விட்டாங்க. ஹவுஸ் டாக்ஸ் மாத்தியாக்கி அப்புறம் இந்த வீடு இல்லைங்க, அங்கே ஒரு வீடு இருக்கு, அவங்க குடியிருப்பு. நீங்க அதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க சார். நீங்க வாங்கிக்கோங்க சார். வாங்கி வச்சுங்க. 1 வீக்ல அவங்க வரலன்னா நாம அப்புறம் பார்த்து நீங்க கையில வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஃபில்அப் பண்ணி நீங்க சார்ட்ட கொடுங்க சார். பாருங்க. அது இந்த டீடைல்ஸ் கொடுங்க. மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தீங்களா? அதிகபட்சம் வரலாம். அவ்வளோ ஃபில்அப் பண்ணி சார் ஃபில்அப் பண்ணி ஏ ஜோனுக்குன்னா 1000 சதுரடி அதுல தெரியும் சார். சொல்லுங்கம்மா. பிள்ளையாருக்கு இந்த மலைக்கோட்டை தெரு எப்பேற்பட்ட தெரு, அதுலயே இடிச்சு கிடாச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு படாத இல்லை சார். இந்த லைன் இந்த 3 பேருக்கு நம்ம கொடுக்க லைன் இல்லைங்க சார். லைன் இருக்குங்களா? யாருக்கு வீட்டும் கொடுக்கவே இல்லை. தண்ணி அதில் போதா? இல்லை சார். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? நம்ம வந்ததுக்கே ஒரு ஆதாரம் வந்துச்சு. பேங்க் ஒரு கட்சி மீட்டிங் சதுரடி 70 கணக்கு பண்ணா 700 ரூபா.
தள்ளுபடின்னு போட்டு நம்ம குறையும். உதாரணத்துக்கு 1000 சதுரடிக்கு 700 ரூபா தான் இருக்கும். உங்கள்கிட்ட 5000 10,000 யாரும் சொன்னா பயப்பட வேணாம், இவ்வளவு தான் இருக்கும். அதுதான் இல்ல இந்த மாதிரி ஒரு பாகம் கொடுப்பாங்க. அந்த பாரத்துல வரி கட்டாத சார் நான் நோட் பண்ணீங்க. நீங்க டீடைல்ஸ் எல்லாம் குறிங்க. சரி எல்லாத்தையும் குறிச்சிங்க. அது குறிங்க சார். சரி சார். நம்பர் மாதிரி தனியா போட்டுக்காதீங்க. ஓட விட மாட்டாங்க. சொன்னாங்க